வணக்கம் மக்களே. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரான உடனே எல்லாரும் சொல்ற காமன் வேர்டு என்னது? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனா நம்ம மக்கள் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? வெறும் ஒரே ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு இங்க வந்தா பை பண்ணணும், இங்க வந்தா செல் பண்ணணும்னு நினைக்கிறது தான். இன்னைக்கு வீடியோல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ்ல அக்யூரேட்டா ட்ரேட் எடுக்கிறது அண்ட் மெயின்லி லைனா ட்ராப் பண்ணாம ஜோன்ஸா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே ரியல் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரெடியா? இப்ப ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இது நம்ம வீட்டு சீலிங் மாதிரிங்க. பிரைஸ் மேல போயிட்டே இருக்கும், ஆனா ஒரு லெவல்ல செல்லர்ஸ் ஹெவியா வந்து பிரைஸை கீழே தள்ளி விடுவாங்க. ஸோ இதோடைய லாஜிக் என்னது? சப்ளை அதிகமா இருக்கு. சைக்காலஜி, போதும்பா நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னு நினைச்சு ட்ரேடர் செல் பண்ணுவாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சார்ட்ல பீக்ஸை கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரிலையன்ஸ் சார்ட்டுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த எல்லா இடமுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே நம்ம எதுல போடணும்? ஒரு ஜோனா தான் போடணும். நெக்ஸ்ட் சப்போர்ட்னா என்ன? சப்போர்ட்னா சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃப்ளோர் மாதிரிங்க. பிரைஸ் மேல இருந்து கீழே விடும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பையர்ஸ் ஆக்டிவ் ஆகி பிரைஸை மேல தூக்குவாங்க. ஸோ இதோட லாஜிக் என்னது? இங்க டிமாண்ட் அதிகமா இருக்குங்க. சைக்காலஜி, எப்போ இந்த பிரைஸ் சப்போர்ட் லைனுக்கு ஃபாலோ ஆகுதோ அப்போ பவுன்ஸ் பேக் ஆகும். எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சப்போர்ட் லெவல் எப்பவுமே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம சப்போர்ட் லெவலை மார்க் பண்ணியிருக்கோம். எப்படி? இந்த இடத்துல ஒரு வாட்டி ரியாக்ட் ஆயிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அடுத்தது திரும்பி அதே இடம் வரும்போது சப்போர்ட் எடுத்திருக்கான், திரும்பவும் சப்போர்ட் எடுத்திருக்கான், திரும்பவும் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ சப்போர்ட்னா ஒரு பிரைஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரேஞ்ச். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெண்டு மார்க் பண்ணும்போது நம்ம ரேஞ்சில் தான் பண்ணணும். 500ன்னு ஃபிக்ஸ் பண்ணாம 495 to 505 ஒரு ரேஞ்சை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட், போலாரிட்டி ஸ்விட்ச். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி பிரைஸ் மேல போச்சுன்னா அதே லெவல் திரும்ப வரும்போது சப்போர்ட்டா மாறிடும். நாங்க இப்போ இதுக்கு ரியல் சார்ட்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் டெய்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க ரெசிஸ்ட் ஆயிருக்கான் அண்ட் தென் இங்கே ரெசிஸ்ட் ஆயிருக்கான். உங்களுக்கு தெரியுதா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்? அண்ட் தென் இங்கேயும் ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேயும் ரெசிஸ்ட் ஆகி என்ன ஆகுது? ப்ரைஸு கீழே வருது. கரெக்டுங்களா? இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கா? இப்போ நான் ப்ரீமியம் வச்சிருக்கிறதுனால நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்பீடாக போட்டுறேன், டெய்லி டைம் ஃப்ரேமில் வருது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து சப்போர்ட் ஜோனாக மாறும். ஸோ பிரேக் அவுட் ஆனதுமே இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே இது டெய்லி டைம் ஃப்ரேம், இது இல்லாமல் மந்த்லி டைம் ஃப்ரேமில் எடுத்தாலும் சரி, வீக்லி டைம் ஃப்ரேமில் இல்லை 5 minutes பண்ணால் கூட ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறமா ஆல்வேஸ் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணும். ஸோ இங்கே பிரேக் அவுட் நடக்குது. ஹோப் யூ கேன் see the screen. இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பிரேக் அவுட்க்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறான். எக்ஸாக்டாக அதே பாயிண்ட்ல எடுப்பான்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட்லேயே நம்ம எடுப்போமான்னு கேட்டால் எடுக்க மாட்டோம், ஹோல்ட் பண்ணுவோம். இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி படி சொல்கிறோம். இப்போ திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி நமக்கு இது கொடுத்துட்டான், ஹிண்ட் கொடுத்துட்டான், இந்த பிரேக் அவுட்டுக்கான சப்போர்ட்டிங் எடுத்துட்டான்ட்டு. அப்போ செகண்ட் டைம் இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்போ இங்கே சப்போர்ட் இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோனு அழகாக எப்படி சப்போர்ட்டாக மாறி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? கண்டினியூஸாக இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிறான். புரியுதுங்களா?
ஸோ பக்காவாக சப்போர்ட் எடுக்கிறான். ஒரு வாட்டியும் 1 2 3 4 5 இத்தனை டைம் எடுத்திருக்கான். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இது ஒரு மேஜிக் மாதிரி. ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடம் சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் லைவ் சார்ட் எடுக்கல பிகாஸ் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. பட் லைவ் சார்ட்டில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? பட் எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பிரேக் அவுட்ல அவசரப்பட்டு பை பண்ணாம ரீடெஸ்ட் வெயிட் பண்ணா அக்யூரசி டபுள். நெக்ஸ்ட் சார்ட்ல எப்படி ரியலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோல டே டைம் ஃப்ரேம் வச்சு நிறைய பார்த்ததுனால எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரா பண்ணி காமிக்கிறேன். 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணி ஸ்கால்பிங்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸில் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் எங்கே இருக்குது, 26,197 இருக்குது. இப்போ இதோடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும், இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வரும். இதோடைய விக் அண்ட் தென் பாடியை லைட்டாக டச் பண்ணிட்டு விக்கு க்ளோஸ் வரைக்கும் வரையணும். ஸோ இது ஒரு ஜோன், இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஜோன். ஓகேங்களா? சப்போர்ட் ஏரியா எங்கே வரும், இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் சப்போர்ட் ஏரியாவை ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எப்படி மார்க்கெட் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படி போட்டால் போதும். இப்போ இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம பெருசாக தெரியுது, பட் இட்ஸ் நாட் பிக். ஓகேங்களா? நான் வேணா ரீசெட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ தான், இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டோடையது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்படி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி பிரேக் ஆனதால இது ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. பார்த்தீங்களா, அழகாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தோம்னா இது வரைக்கும் நம்ம டார்கெட்டே வைக்கலாம். டார்கெட் அடிச்சிருச்சுங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுதுங்க. நம்ம ஒரே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். இதுக்கு கீழே வரையும் போது இந்த ஏரியா திரும்பியும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ அகெயின் இங்கே இதே ஏரியா என்னவாயிருக்கு. இப்போ இது முடிஞ்சதுமே இது என்னவாயிடுச்சு, இதுதான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது உடைச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கான், செகண்ட் டைம் திரும்பியும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். தெரியுதுங்களா? இப்போது இந்த இடம் திரும்பியும் ரெசிஸ்டன்ஸாக தான் ஸ்டில் இருக்கான். இத்தனை முறை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பார்த்தீங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில். பட் நீங்கள் இந்த நடுவில் இருக்க கேண்டில்ஸ்லாம் ஃபாலோ ஆகாமல் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி இந்த ஜோனை டச் பண்ணும்போது என்ட்ரு ஆகணுங்க. ஸோ நான் ஒரே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சதுக்கு இதுதான் நமக்கு ரிசல்ட். ஸோ நீங்கள் ஒரு நாளும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவ்ங்க அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 19,000, 20,000, 21,000 இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கூட சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். காமன் இந்த கான்செப்ட்ல ட்ரேடர்ஸ் பண்ற 3 பிக் மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? டிராயிங் டூ மெனி லைன்ஸ். சார்ட்டை ஜெயில் கம்பி மாதிரி மாத்திடாதீங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ரீசன் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ட்ரேடிங் வித்வுட் கன்ஃபர்மேஷன். சப்போர்ட்க்கு வந்த உடனே பை பண்ணக்கூடாது. அங்க ஒரு ஹேமர் ஆர் புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வருதான்னு பார்க்கணும். இக்னோரிங் வால்யூம். பிரேக் அவுட் ஆகும்போது வால்யூம் பெருசா இருந்தாதான் அது ரியல் பிரேக் அவுட். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வெறும் லைன் கிடையாது, அது ட்ரேடர்ஸோட இமோஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி உங்க ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Till then, keep learning and happy trading.